மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதியில் வேட்புமனு பரிசீலனையில் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியன் வேட்புமனு பரிசீலனையின் போது வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. குற்றப்பின்னணி உள்ளதால் கிருத்திகாவின் மனுவை ஏற்கக்கூடாது என்று சுயேட்சை வேட்பாளர் முருகன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதியில் வேட்புமனு பரிசீலனையில் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியன் வேட்புமனுவை ஏற்க சுயேட்சை வேட்பாளர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் கிருத்திகாவின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. சுயேட்சை வேட்பாளர் கோரிக்கையை ஏற்க மறுத்து திமுக வேட்பாளர் கிருத்திகாவின் மனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். குற்றப்பின்னணி உள்ளதால் கிருத்திகாவின் மனுவை ஏற்கக்கூடாது என்று சுயேட்சை வேட்பாளர் முருகன் கூறிய நிலையில் அவருடைய கோரிக்கையை ஏற்க மறுத்து திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியனின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தேர்தல் அலுவலர் தெரிவித்திருக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் முருகனுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. திமுக வேட்பாளர் கிருத்திகாவின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதியில் களம் காணும் திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியனின் வேட்புமனுவை ஏற்கக்கூடாது என்று பரிசீலனையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் சுயேட்சை வேட்பாளர் முருகனுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு கிருத்திகா தங்கபாண்டியனின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. குற்றப்பின்னணி உள்ளதால் கிருத்திகா தங்கபாண்டியனின் வேட்புமனுவை ஏற்கக்கூடாது என்று சுயேட்சை வேட்பாளர் முருகன் கோரிக்கை வைத்த நிலையில் அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியனின் மனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் திமுக சார்பாக கிருத்திகா தங்கபாண்டியன் களம் காண்கிறார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வத்தின் வேட்புமனு ஏற்கப்பட்டது. அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக சார்பாக தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் களம் காண்கிறார். அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் வேட்புமனு ஏற்கப்பட்டது. திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போடிநாயக்கனூரில் களம் காண்கிறார். இந்நிலையில் அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டது.